ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் வாயிலாய் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்கள் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நீங்கள் செய்கின்ற இந்த நாள் வேலை அனைத்திலுமாக தேவன் தாம் உங்கள் கூட இருந்து லகுவாக இருக்க செய்வாராக. இதோ இந்த நாள் வேதவார்த்தை உங்களை கடந்து வருகிறது. செப்பனியா 3:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது, கீர்த்தி என்றால் என்ன, புகழ்ச்சி என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமான, கர்த்தருக்கு பிரியமான சகோதரன சகோதரியே, கீர்த்தி என்பது உலகம் முழுவதும் உங்களை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு செயல்தான் கீர்த்தி என்பதாகும். அல்லேலூயா. உலகம் முழுவதிலும் உங்களை பிரஸ்தாபப்படுத்த செய்கிற இந்த வேலைதான் கீர்த்தி எனப்படும். அல்லேலூயா. பாருங்க, புகழ்ச்சி என்பது உங்களை பெருமைப்படுத்துகின்ற விஷயமாகும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பாருங்க, செப்பனியா 3:20 இப்படியா சொல்லியிருக்கிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவுக்கு இருக்கிற தேவ ஜனங்களே, ஆமாம், அவரை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்காருனாக்கா கேடகமாக இருக்கிறாரா. அம்மா, கீர்த்தி எங்கெங்கெல்லாம் உன்னை மட்டம் தட்டினாங்களோ அந்தந்த இடங்கள் எல்லாம், அந்தனுடைய பலவித இடங்கள் எல்லாம் உங்களை, உலகம் முழுவதும் உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருனாக்கா புகழ்ச்சியோடு இருக்க செய்ய போகிறார். அதுதான் கீர்த்தி என்பதற்கு அதுதான் அர்த்தம். கீர்த்தி, ஆமாம், உலகம் முழுவதும் உங்களை கொன்று சென்று புகழ்ச்சி பெருமை பாராட்ட, உங்களை பெருமை செய்ய, உங்களை பெருமையடை செய்ய வைக்கிறது தான் தேவனுடைய வேலை. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, முதலாவது அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை தேட ஆரம்பிச்சிங்கனாக்கா, சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தது போல அவர் கேட்ட ஞானத்தையும் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த என் தேவன் இன்றைக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை சிறந்திருக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உலகத்தில் எந்த தேவனாலும் முடியாதுங்க. ஆமாம், உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆமாம், மனுஷன் நம்ம புகழ்ச்சியை அழிப்பான், நம்ம கீர்த்தி அழிப்பான். ஆமாம், 4 வட்டத்துக்குள்ளே தான் நம்மளை தெரியப்படுத்தணும்னு நினைப்பான். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்மளை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அன்பை நான் கண்டதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது. ஆமாம், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஆனால் பயப்படாதீங்க. தேவனை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேணாம், பயப்படுங்க. தேவன் நல்லவருங்க, தேவன் நல்லவர். அவரை மாதிரி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமாம், நான் உங்களை கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் தேவன் சொல்கிறார். மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஆனால் ஒரு நாளும் பயப்படாதீங்க. அவனுடைய நாட்கள் என்ன அவனுக்கே தெரியாது. உங்களை அப்படி பண்ணுறலாம் இப்படி பண்ணுறலாம் ஏதோ சொல்லலாம். கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட செய்தியில், தேவ செய்தியில் பார்த்துருப்பீங்க, காலையில் பூத்து குலுங்கி மாலையில் வாடி போகிற பசும் புல்லுக்கும் பூண்டுக்கும் ஒப்பாக இருக்கிறான் வேதத்தில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இதை கேட்டு கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களே மற்றும் ஆசிரியர் ஜேம்ஸ் சகோதரா மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களே, இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஆமாம், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடினீங்கனாக்கா
மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் தேவனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் வரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்தாலும் சொல்ல முடியல, இல்லை நாளையில் இருந்தால் கூட, நாளைக்கு சனிக்கிழமை நாளையில் இருந்தாலும் சொல்ல முடியல, கைப்பிரதி ஊழியம் கொடுக்கணுன்னு வாஞ்சிக்கிறேன். தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்லணும். ஒரு 10 பேர்கிட்டனா இயேசு உங்களை நேசிக்கிறாரு கைப்பிரதி கொடுக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமாம், சுவிசேஷம் சொல்வது நம்ம தலைமையில் விழுந்திருக்க கடமைங்க. ஆமாம், அது நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் எதுவும் நினச்சேன். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே நெருங்க தான் அதனுடைய உண்மைகள் எல்லாம் வெளிப்படுது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம், என்னோடய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் கைப்பிரதி விசிட்டிங் போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். யாரை சந்திக்கிறோன்னு அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.